எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்கி ஃபியூஷன் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மூதி ரெசிபி தாங்க. முதல்ல ஸ்மூதினா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்மூதினா பழம் இல்லை காய்கறி கூட பால், தயிர், ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ட்ரிங்க் தாங்க ஸ்மூதி. இதை பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ், மிட் ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி எந்த டைமில் வேணால் சாப்பிடலாம். ஸோ இப்போ ஸ்மூதியும் மில்க் ஷேக்கும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மில்க் ஷேக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெய்ரி ஐட்டம் இருக்கணும், அதாவது பாலோ ஐஸ்கிரீமோ ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும். ஆனால் ஸ்மூதியில் அப்படி கிடையாது. வெறும் பழம் இல்லை காய்கறி மட்டுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்மூதிஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் சேர்ந்து செய்கிற ஸ்மூதியை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்கோ பனானா ஸ்மூதி ரெசிபிங்க. இந்த ரெசிபி ஒரு ரொம்பவே பேசிக் ரெசிபி. மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டரில் ஃப்ரோசன் பனானா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மூதி மெயினாக சாக்லேட் அண்ட் பனானா வச்சு பண்ணுற ஸ்மூதி அப்படிங்கிறதுனால ஒரு ஃபுல் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது சோக்ட் டேட்ஸ், ஊற வச்ச பெரிச்சம்பழம். இது கூட ஒரு டம்ளர் பால், ஒரு கப் பால், அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடர். நான் இங்கே அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா சாக்லேட் சிரப் இல்லை பூஸ்ட், போன்வீட்டா, காம்ப்ளான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் சாக்லேட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் ஆட் பண்ண போகிறது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கோல்ட் வாட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்மூதி ரெடி. ஸோ இந்த ஸ்மூதிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி அழகாக இந்த மாதிரி கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அப்படியே குடிச்சிருங்க. இந்த ஸ்மூதியை இன்னும் ஹெல்தியர் ஆக்கிறதுக்காக நான் சோக்டு சியா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சீட்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், அது எனக்கு பல்லுலலாம் மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீட்ஸ் இல்லாமையும் நீங்கள் சாப்பிடலாம். நம்ம சாக்கோ பனானா ஸ்மூதி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லக்கி ஃபியூஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.